அவர்களை பலத்த கருவொலிக்கு இடையில் இம்மேடைக்கு வந்து வீடுரை ஆற்றுமாறு அன்புடன் நினைக்கிறோம். அன்பிற்குரிய நண்பர்களே, அறம் செய்ய விரும்பும் மற்றும் நீதியின் குரல் இணைந்து வழங்கக்கூடிய அறம் விருதுகள் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. இது ஒரு அறம் விருதுகள் ஹை லெவல் அவார்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் மிக சிறந்த உயரிய விருது என்ன விருது என்று சொன்னால் அது அறம் விருதுகள். அந்த அறம் விருதுகளை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அகமகிழ்ந்து வருக வருக என்று வரவேற்று வாழ்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய விருதுகள் இருக்கு. ஆனால் அறம் விருதுகள் பொதுவாக அவருடைய சேவை, தொண்டு, சமூகத்தில் அவருடைய பணி இவைகளை ஆராய்ந்து அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் நல்லமணி அவர்கள் கூடுதல் பரிசீலனையோடு இந்த அறம் விருதுகளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் வழங்காமல் தமிழகம் தழுவிய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வருகை வந்திருக்கிறீர்கள். அதற்காக நல்லமணி அவர்களை நான் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அறம் என்று சொன்னால் வடமொழியிலே தர்மம் என்று சொல்வார்கள், தமிழிலே அறம் என்று சொல்வார்கள். ஆத்திச்சூடி தந்த அவ்வையினுடைய அறம் செய்ய விரும்பு என்கிற அந்த தலைப்பு, அதன் அடிப்படையிலே நாம் அறம் விருதுகளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுதே சமூகத்தில் ஒரு கௌரவம், ஒரு மரியாதை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் கலைத்தாயின் மூத்த மகன்களில் ஒருவராகிய சில தினங்களுக்கு முன்பு கலைத்துறையில் 50 ஆண்டு கால சாதனையை படைத்து இந்தியாவிலேயே இயக்குனர் என்கிற வகையில் சிறந்த இயக்குனர் பட்டியலிலே தினம் விட்டு எண்ணக்கூடியவர்களில் நம்முடைய அருமை அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் முதலிடம் பெறுகிறார் என்று இந்த உலகத்திலே மட்டுமல்ல வடபுலத்திலே இருந்து வந்தவர்களும் வாயார வாழ்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ் மகன், அழகிய தமிழ் மகன் பாக்கியராஜ் அவர்கள்